தலைவா எஸ் ரொம்ப ரஜினியோட 50வது வருஷம் கால் எடுத்து வச்சு இன்னைக்கு அவரோட பர்த்டேங்க. சீரியஸா சொல்றேன், ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலயும் தன்னோட ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கா என்டர்டெய்னரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது பெரிய விஷயம். பிகாஸ் ரஜினியோட வயசு என்ன, அவர்களோட வயசு என்ன, எவ்வளவு வாட்டி உடம்பு சரியாம இருந்தவர், அவர் நினைச்சா இந்த வயசுல ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா என்ன ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணியே இருப்பேன், அவங்கள எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் மனுஷன் ரெஸ்ட் இல்லாம படம் நடிச்சிட்டு இருக்காருங்க. நிறைய பேர் சொன்னாங்க அவர் தான் எக்கச்சக்கம் படம் நடிச்சிட்டாரு, நல்லா சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு. பட் அதெல்லாம் பணத்தெல்லாம் தாண்டி கோடான கோடி மக்கள் என்ன ரசிகா இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னதான் நான் பல படங்கள் நடிச்சாலும் பல கோடி கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அதெல்லாம் தாண்டி எனக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க மனசுல நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைச்சு இன்னமும் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா படம் நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெல்சன் அவரோட ஜெயிலர் 2 தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தலைவரோட பர்த்டே, படையப்பா படம் வர ரீரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா சரியான ட்ரீட்னு சொல்லலாம் ரஜினி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும். தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இந்த ஜெனரேஷன் வரைக்கும் பட்டியை கழிப்பிட்டு இருக்காரு ரஜினி அவர்கள் சொல்லலாம். எஸ், அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அந்த சிகரெட்டை தூக்கி வாயில அப்படி போடுறதா இருக்கட்டும், அந்த கண்ணாடி ஸ்டைலா மாற்றதா இருக்கட்டும், ரஜினியை தவிர வேற யாருக்கும் வராது. சாப்பிட்டா போல, எல்லாரையும் சாப்பிட்டா போல. அப்படிப்பட்ட ஷாருக்கான நான் ரஜினி ஃபேன் சொல்லிட்டு லுங்கி டான்ஸ் ஒரு பாட்டெல்லாம் விட்டா போல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்தியன் சினிமால ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு A1 சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் சொல்லலாம். எல்லாரும் சூப்பர் ஸ்டாரும் ரசிக்கக்கூடிய ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது நம்ம ரஜினி மட்டும்தான். அதாவது வயசாயும் அவர் மார்க்கெட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்காம இருக்கு. எவ்வளோ ரெக்கார்ட்ஸ்ல கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஒரு முத்திரையை முத்திரையை அட்டாச் பண்ணி அப்படி வச்சிருக்காரு. நாளை பின்ன என்னோட பையன் வந்தா கூட ரஜினி அவரோட வரலாற்றை படிச்சா பெட்டர் ஆயிடுவார் போல. பட் அந்தவனுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை சதுக்கி வச்சிருக்கா போல. படையப்பல வெற்றி கொடிக்கட்டு படம், வெற்றி கொடிக்கட்டு பாட்டு வரும். உண்மையாலே சொல்றேன், அவரு வெற்றி மேல வெற்றி கொடியை கட்டிட்டே இருக்கா போல ரஜினி அவர்கள். எஸ், ரஜினி அவர்கள் 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் பர்த்டே. ரஜினி ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா உற்சாகமா இருக்காங்க. ரஜினி அவரோட ஸ்மால் அப்டேட் வந்தாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் ரஜினி அவரோட ஃபேன்ஸ்லாம். கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமாவை ஒரு வேர்ல்ட் லெவல்ல திரும்பி பார்க்க வச்சவர் தான் நம்ம ரஜினி அவர்கள் நம்ம சொல்லலாம். முக்கியமா ஜப்பான், சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஃபேன்ஸ் இருக்கு ரஜினி அவர்களுக்கு. ரஜினி மாதிரியே பார்த்தீங்கன்னா முடிய வச்சுட்டு இருப்பாங்க. ரஜினி மாதிரியே பார்த்தீங்கன்னா பாஷா படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோ டெஸ்ட்லாம் போட்டுருப்பா பார்த்தீங்களா, அதே கெட்டப்பில் இப்பயும் சைனாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோலாம் ஓட்டிட்டு இருக்காங்க ரஜினியோட சைனா ஃபேன்ஸ்லாம். சரி, நீங்கள் தமிழே பேசி பார்த்துருப்பீங்க சைனாவில். அதே மாதிரி அவருக்கு ஒரு பர்த்டே வரும்போது சரி, ரஜினியோட பாட்டு அழகாக பாடுவாங்க, தமிழில் சூப்பராக பாடுவாங்க ஜப்பான்ஸ் சைனாக்காரங்க. பட் ஜாக்கி ஜானே நானே ஒரு ரஜினி ஃபேனு சொன்னவர். ஷாருக்கான் பார்த்தீங்கன்னா நானே ஒரு ரஜினி ஃபேன் அப்படின்னு சொன்னவர். எல்லா சூப்பர் ஸ்டாரையும் திரும்பி பார்க்க வச்சவர் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு அவர் கால் வச்சு 50 வருஷம் ஆகுது. ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தார். ஒரு சீசன்ல உடம்பு சரியாம இருந்தாரு. அதெல்லாம் தாண்டி திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்தாரு. கம்பேக் கொடுத்து ரசிகர்கள்லாம் யாரும் அவர் உடம்பு சரியாதப்போ இனிமே அவ்வளவுதான் ரஜினி சொன்னவங்க வாயை மூட வச்சிட்டாரு. திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ல பயங்கரமா பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. பயங்கரமா கண்டிப்பா இதெல்லாம் ஒரு காடோட கிரேஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ரஜினி ஃபேன்ஸ்லாம் உற்சாகமா இருக்காங்க. பயங்கரமா இன்னைக்கு 12 படையப்பா படம் வரை ரிலீஸ். ஸோ நீங்க ரஜினியோட எந்த அளவுக்கு ரஜினி அவர்களோட எந்த அளவுக்கு ஃபேன், ரஜினி அவர்களோட எந்த படத்துல நீங்க ஃபேன்ஸ் ஆகுனீங்க, ரஜினி அவர்களோட எந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட பிடிக்கும், எந்த ஒரு மூவி உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா காடோட கிரேஸ் கிட்டத்தட்ட பல்வேறு எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சாரு, இப்பயும் நடிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு காடு கொடுத்த ஒரு கிஃப்ட். அவரெல்லாம் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இன்னைக்கு ரஜினி அவரோட பர்த்டே. நீங்க அவர்கிட்ட இருந்து என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், அவரோட ஸ்டைல் பிடிக்குமா, அவரோட என்ன படம் பிடிக்கும், அவர்கிட்ட எந்த விஷயம் எனக்கு பிடிச்சதுப்பா, குறிப்பா இந்த விஷயம் எனக்கு பிடிச்சதுப்பா அப்படின்னு உங்க மனசுல இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா.